வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதற்கட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் 932 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரம் நெடுங்குளம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7000 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இங்கிலாந்துக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் 6941 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவிரி, வெள்ளாறு, வைகை, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதற்கட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட குன்னத்தூரில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெறும் விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். 3 கட்டங்களாக நிறைவேற்றப்பட உள்ள இத்திட்டத்தில் முதற்கட்டமாக மழை வெள்ள காலங்களில் காவிரி ஆற்றில் உபரியாக வெளியாகும் நீர் கரூர் மாவட்டம் மாயனூர் தடுப்பணையிலிருந்து கட்டளை கால்வாய் வழியாக சுமார் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய கால்வாய் வெட்டப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தெற்கு வெள்ளாற்றுக்கு கொண்டு செல்லப்படும். இதன் மூலம் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள 342 ஏரிகளும் 42,710 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறும் என தமிழக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. 2வது கட்டமாக வெள்ளாற்றிலிருந்து 109 கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய் வெட்டப்பட்டு வைகை ஆற்றுடன் இணைக்கப்படும். இதன் மூலம் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் பயன்பெறும். 3வது கட்டத்தில் வைகை ஆற்றிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவுக்கு கால்வாய் அமைக்கப்பட்டு குண்டாற்றுடன் இணைக்கப்படும். இதன் வாயிலாக ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் பயன்பெறும். மொத்தம் 14,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட உள்ள இந்த திட்டத்தின் மூலம் வெள்ள காலங்களில் வீணாகும் 6,300 கனஅடி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு திருப்பி விடப்படுவதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிப்பதோடு குடிநீர் தேவையும் பூர்த்தியாகும். இது தவிர காவிரி உப வடிநில உட்கட்டமைப்புகளை விரிவாக்கி புனரமைப்பதற்கான 3,384 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டத்திற்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் 2019 மற்றும் 2020 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை 128 பேருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன், நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ராமராஜன், யோகி பாபு, நடிகைகள் ஐஸ்வர்யா ராஜேஷ், சங்கீதா, பாடலாசிரியர்கள் கவிஞர் காமகோடியன், காதல்மதி, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஐசரி கணேஷ், கலைப்புலி தானு உள்ளிட்டோருக்கு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட்டன. இதுதவிர புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருதுகள் 6 பேருக்கும், பாரதி, எஸ். சுப்புலட்சுமி மற்றும் பாலசரஸ்வதி பெயரில் அகில இந்திய அளவிலான விருதுகள் 6 பேருக்கும் வழங்கப்பட்டன. ஏற்கனவே கலைமாமணி விருது பெற்ற 9 பழம்பெரும் கலைஞர்களுக்கு பொற்கிழியும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் 932 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரம் நெடுங்குளம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். திருச்செங்கோட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி பேசிய அவர், திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம் பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது என்றார். இதுதவிர திருச்செங்கோடு நகராட்சி பகுதிக்கான 87 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான குடிநீர் அபிவிருத்தி திட்டமும் முடிவடையும் நிலையில் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசு மேற்கொண்ட விரைவான நடவடிக்கை காரணமாக மாநிலத்தில் கோவிட்-19 தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் 5058 பயனாளிகளுக்கு 30 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். இந்திய அளவில் நீர் மேலாண்மையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என மத்திய அரசு பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாணவர்களுக்கான 2 GB டேட்டா கார்டு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 182 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்.
கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் சிறு குறு தொழில்துறை மேம்பாட்டுக்காக தமிழக அரசு 8000 கோடி ரூபாய் அளவுக்கு கடனுதவி வழங்கியிருப்பதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். வில்லிவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வானகரத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 2.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான தங்கத்தை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். தமிழக அரசின் திட்டங்களால் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 49% உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு ஜே-பி நட்டா மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர்கள், மாநில தேர்தல் பொறுப்பாளர்கள், மாநில தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்திற்கு முன்னோட்டமாக பிஜேபி தலைவர் திரு நட்டா நேற்று தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு சி-டி ரவி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாக பிஜேபியின் புதுச்சேரி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் காரைக்காலில் 490 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வளாகத்தை திறந்து வைக்க உள்ளதாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். மேலும் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரியில் அமைக்கப்பட உள்ள சிறு துறைமுகத்திற்கும் அடிக்கல் நாட்ட உள்ள பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளதாக திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி கோவை வர இருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவும் தமிழகம் வர இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச சந்தை நிலவரத்தின் அடிப்படையிலேயே பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக திரு முருகன் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 7000 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டப்பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலூரில் 178 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான காலக்கெடு இன்னும் முடியவில்லை என்று குறிப்பிட்ட தலைமை தேர்தல் அதிகாரி, வாக்காளர் அடையாள அட்டைகளில் உள்ள குறைபாடுகளையும் திருத்திக் கொள்ளலாம் என்றார். அனைத்துக் கட்சியினர் தெரிவிக்கும் இடங்களிலேயே புதிய வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி மற்றும் கலாச்சாரத்துறைகள் இணைந்து 4 நாள் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. முதல் நாளான இன்று நடைபெறும் இணையவழி கருத்தரங்கில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உரையாற்றுகிறார். இருவரிச் செய்திகள். மியான்மரில் ஜனநாயக அரசை மீண்டும் ஏற்படுத்த கோரி போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள பலாட் விமானப்படை தளம் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் புதிதாக 12,54,000 தொழிலாளர்கள் இணைந்துள்ளதாக வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியில் தமிழக வீரர்கள் நடராஜன், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்கும் போட்டியில் சூரியகுமார் யாதவ், ராகுல் தெவதியா, இஷான் கிஷன் உள்ளிட்டோர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் இன்று ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதற்கட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் 932 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராசிபுரம் நெடுங்குளம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7000 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இங்கிலாந்துக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.